முதல் பகுதியிலும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். நம்ம போன வாரம் கற்றுக்கொண்ட பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்கள் 21:4. எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டினான். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன். ஜெருசலேம் இஸ் a God chosen city. இப்போ நம்ம படிச்சுட்டு வர்றது இந்த எருசலேம் பகுதியை தொடர்ச்சியாக நீண்ட காலமாக ஆக்கிரமித்து ஆட்சி செய்தவர்கள் யார்? Who ruled the Jerusalem for the longest? இந்த தலைப்பின் கீழாக தான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எருசலேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பகுதிகளில் அழகான இடங்கள் மத்தியில், பல தேசங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு நகரத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அது எருசலேம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல். சாலமோன் கட்டிய தேவாலயம் எருசலேம் பகுதிகளில். ஸோ எருசலேம் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலும் அதை சுட்டி காட்டின ஒரு பகுதிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 29வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் விளங்கக்கூடிய, போற்றப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக அது விளங்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயம் இருந்த அந்த எருசலேம் பகுதியை குறித்து ஒன்றல்ல பல இடங்களில் இந்த வசனங்கள் மூலமாக எருசலேம் நகரத்தை குறித்து, அந்த நகரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஸோ இன்றைக்கும் இந்த எருசலேம் இந்த ஒரு நகரத்துக்காக தான் இந்த உலகத்தில் ஏராளமான யுத்தத்தின் செய்திகளை நம்ம கேட்டுட்டு வரோம். தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் பாலஸ்தீனம் இவங்களுக்கு இடையிலாக நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இந்த இஸ்ரேல் தேசம், இந்த பகுதி, நிலப்பகுதி யாருக்கு சொந்தம்? பாலஸ்தீனர்களுக்கா, இல்லைன்னு சொன்னால் அது யூத மார்க்கத்தாரை சேர்ந்தவர்களுக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம வேதத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் இந்த பகுதியை யார் அதிகமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க, இது யாருடைய கைகளிலெல்லாம் மாறி மாறி இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை தாண்டி நம்ம பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான பட்டணம், நகரம் இந்த எருசலேம். ஸோ இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரி, போன வாரம் கற்றுக்கொண்ட அந்த பகுதிகளிலிருந்து மீதமுள்ள ஒரு பகுதியை நம்ம வேகமாய் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். ஸோ இப்போ 2 வாரங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் நம்ம நிற்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எருசலேம் பகுதிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அனுதினம் நம்ம நியூஸ் வழியாக நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இது யார் யாருடைய கைகளில் இருந்தது, எந்தெந்த மன்னர்கள், எந்தெந்த ராஜ்யங்கள் இவங்களை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது. ஸோ போன வாரம் நம்ம பார்த்து நம்ம எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணமோ அதுலேருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன வாரம் இந்த குருசேடர்ஸ் அவங்க வந்து இந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்கின்ற அந்த பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் தொடங்கி இந்த குருசேடர்ஸ் வழியாக, ஸோ இந்த யூரோப்பியன் நோபல்ஸ் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்க அவங்க வந்தாங்க. பல குருசேட்ஸ் அவங்க நடத்தினாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். வேகமாக இதை பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, 414 வருஷங்கள் இந்த இஸ்ரேல், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே இஸ்ரேல், அந்த பகுதி யூதர்களுடைய கைகளில் இருந்தது. இந்த பகுதியை முதல்ல எருசலேம் பகுதியை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தது தாவீது தான். ஸோ தாவீது தான் அந்த இன்னைக்கு வரைக்கும் த கிங் ஆஃப் டேவிட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் அமாங் த ஜுடாய்ட் ரெஜிம் அப்படின்னு சொன்னால் அது கிங் டேவிட் தான். ஸோ தாவீது தான் அன்னைக்கு எபூசியர்களுடைய கைகளிலிருந்து இந்த எருசலேமை கைப்பற்றினார். அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ முழுக்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பட்டணங்களை
414 வருஷங்கள் பல ராஜாக்களை மையமாக வைத்து அந்த பட்டணத்தை ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தான் தீர்க்கதரிசிகளினாலே உரைக்கப்பட்டபடியே பாபிலோனியர்கள் வந்து அந்த முழு எருசலேமையும் கைப்பற்றினாங்க. அதில் தலைமையாய் வந்தது தான் நேபுகாத் நேச்சர். ஸோ அவர் ஒரு 47 வருஷம் பாபிலோனியர்கள் ஆட்சி செய்தாங்க. அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக வந்தது பாரசீகர்கள். மேதிய பெர்ஷிய ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி அவங்க இந்த எருசலேம் பகுதியை, அந்த முழு இஸ்ரேல் தேசத்தை அவங்க கைப்பற்றினாங்க. அவங்க கைப்பற்றி அவங்களுடைய கரங்களுக்குள்ளாக அந்த தேசம் இருந்த ஆண்டு காலம் 207. அதற்கு பின்பாக அவங்களுக்கு பிற்பாடு வந்தது தான் கிரேக்கர்கள். அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய தலைமையில் இந்த பெர்ஷியன்ஸை முழுமையாக அவர் வீழ்த்தி எல்லா பட்டணங்களையும் அவருடைய கஸ்டடிக்கு கீழே, கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தார். ஸோ ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் வாரியர். ஸோ சீக்கிரத்தில் அநேக தேசங்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறத வரலாற்று பூர்வமாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ கிரேக்கர்கள் கையில் எவ்வளோ வருஷங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் 168 வருஷங்கள் அவங்களுடைய கைகளில் இருந்தது. அதற்கு பிற்பாடு கிரேக்கர்கள் கிட்டேருந்து கொஞ்சம் வருஷங்கள், அதான் ஹாஸ்மோனியர்கள். ஸோ இவங்க மூலிமா அந்த தேசம் கண்ட்ரோலுக்கு போனாலும் இந்த 101 வருஷமும் இந்த யூதர்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. அதாவது யூத மார்க்கத்தை பின்பற்றவும் அந்த 101 வருஷமும் அவங்க சுதந்திரமான ஒரு தேசமாக அவங்க அந்த இடத்துல இருக்கவும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் இண்டிபெண்ட் நேஷன் ஃபார் 101 years அண்டர் நோ பர்டிகுலர் ரெஜிம். ஸோ எப்படி அவங்களுக்கு அந்த 101 வருஷம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு கிரேக்க சாம்ராஜ்யத்தில் 2 பெரிய சாம்ராஜ்யம் எழும்புச்சு. ஒன்று டாலமி, இன்னொன்று செலுக்கஸ். இந்த செலுக்கஸுடைய ஆட்சி காலத்தில் கடைசி 3 வருஷத்தில் ஒரு மிக மோசமான ஒரு கொடூரமான ராஜா வந்தான். அவனுடைய பேர் தான் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ். அவன் வந்த காலத்தில் தான் இந்த எருசலேமில் இருந்த தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினான். அவனுடைய தெய்வங்களை கொண்டு வந்து வைத்து பன்றிகளை பலியிட்டு அந்த பட்டணத்தை அசுத்தப்படுத்தி, தேவாலயத்தை அசுத்தப்படுத்தி, அன்னைக்கு இருந்து யூதர்கள் தைரியமாக போய் அவங்க அந்த தேவாலயத்துக்குள்ளே பலி செலுத்த முடியாமல் ஒரு தடையை கொண்டு வந்தான். அந்த நாட்களில் தான் அவங்க எதிர்த்து போராடினாங்க, பலரோடு இணைஞ்சு போராடினாங்க. அதை தான் நம்ம மெக்காபியன் ரிவால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ரிவால்ட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹாஸ்மோனியன் டைனாசிட்டி, அந்த சமயத்தில் 101 வருஷம் யூதர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதற்கு பிற்பாடு வந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் இந்த ரோமர்கள். ஸோ ரோமர்கள் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் 676 years அவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஸோ இந்த இவங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய சில பகுதிகளை நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களோட அந்த டோட்டல் நம்ம கண்ட்ரோல் எடுத்து பார்க்கும்பொழுது சில இடைப்பட்ட காலங்களில் அவங்களுடைய கைகள் இந்த பட்டணம் இல்லைனாலும், ஆனாலும் பல வருஷங்களுக்கு பிற்பாடு திரும்பவும் வந்து யுத்தம் தொடுத்து அந்த பட்டணத்தை அவங்க கைவசப்படுத்திக்கிட்டாங்க. யாருன்னு கேட்டால் இந்த ரோமர்கள். ஸோ அதிகமான வருஷங்கள் இந்த எருசலேமை ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னா த ரோமன்ஸ். அடுத்தது ரோமர்கள் உடைய காலங்களில் வந்தது தான் சாசனிட்ஸ். ஸோ இவங்களுடைய கரங்களில் கொஞ்சம் வருஷங்கள் இருந்தது. ஸோ அந்த காலங்கள் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஃபார் 15 years. ஸோ சாசனிட் கண்ட்ரோல் த ஜெருசலேம் ஃபார் 15 years. ஸோ ஒரு 15 years அவங்க இருந்தாங்க. அதற்கு பிற்பாடு வந்தவங்க தான் அராபியர்கள். ஸோ அராபியர்களில் 3 முக்கியமான டைனாசிட்டி எழும்புச்சு. அதை பார்த்தோம் நம்ம, ரஷீதும், உமாயுத், அபாசித். ஸோ இந்த 3 டைனாசிட்டி இணைஞ்சு நம்ம 3 கலீஃபாக்கள் அவங்க ஆட்சி செஞ்ச அந்த டோட்டல் காலங்களை இந்த அராப் எம்பையர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட அவங்க எத்தனை வருஷம் அராப் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா 207 years அவங்க ஆட்சி செஞ்சாங்க. இவங்க ஆட்சி செஞ்சுட்டு முடித்த உடனே அடுத்த ஒரு சின்ன ஒரு ராஜ்யம் எழும்புச்சு, அதுதான் துலுனிட்ஸ். இவங்க கிட்டத்தட்ட 26 வருஷம் இந்த எருசலேமை அவங்களுடைய கைவசப்படுத்தி அவங்களுடைய கண்ட்ரோலை வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க கையிலேருந்து எருசலேம் யாருக்கு கை மாறுச்சு அப்படின்னா ஃபாத்திமிட்ஸ். இந்த ஃபாத்திமிட்ஸ் கையில் கிட்டத்தட்ட 104 வருஷங்கள் இருந்தது. அதற்கு பிற்பாடு ஒரு 4 வருஷம் இன்னொரு பர்டிகுலராக ஒரே ஒரு ராஜாவோட கண்ட்ரோலுக்கு கீழே போச்சு. ஸோ அதுதான் அட்சிஸ் உவாஸ். அவருடைய கரங்களுக்கு 4 வருஷம் எருசலேம் அவங்களோட கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் துருக்கியர்கள் வந்தாங்க, இந்த டர்க்கிஷ். இந்த டர்க்கிஷ் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா
அவங்க ஒரு 21 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அவங்க ஆட்சி செய்யும்போது இந்த ஃபத்திமிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப ஒரு வருஷம் அவங்க கண்ட்ரோலுக்கு திரும்பவும் போச்சு. அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது 104 105 அது மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேட்டிமிட்ஸ் கையில் 104 இயர்ஸ் இருந்தது. அதற்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ராஜா கையில் எருசலேம் 4 வருஷம் இருந்தது. அதற்கப்புறம் 21 வருஷம் துருக்கியர்கள் கையில் இருந்தது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஒரே ஒரு வருஷம் மறுபடியும் ஃபேட்டிமிட்ஸ் அவங்க தலையோங்குனாங்க, அவங்களுடைய கஸ்டடிக்கு போச்சு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வருஷங்களையும் நீங்கள் கூட்டி சேர்த்திங்கன்னா 1099 AD அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டின் ஒரு முக்கியமான பகுதியும் ஒரு பர்டிகுலர் ராஜ்யமோ ஒரு ராஜாவோட கையிலையோ இத்தனை தடவை கைமாறினதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் எருசலேம் எத்தனை ராஜாக்கள் கையிலெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இட் வாஸ் கேப்சர்ட், ரீகேப்சர்ட், டிஸ்ட்ராய்ட், பில்ட், ரீபில்ட், அந்த மாதிரி பல சேஞ்சஸை பார்த்த ஒரு முக்கியமான நகரம் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே இந்த எருசலேம் தான். ஸோ அதற்கு பிற்பாடு யார் வந்தாங்க அப்படின்னா ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள். இவங்க தான் குருசேடர்ஸ். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா யூரோப்லேருந்து வந்த நோபல்ஸ். ஸோ இவங்க என்ன செஞ்சாங்க, யூரோப்லேருந்து ரோம்லேருந்து இவங்க எருசலேமுக்கு பயணப்பட்டு வந்தாங்க. பயணப்பட்டு வரும்பொழுது இந்த லேண்ட் ஆஃப் இஸ்ரேலை ஆக்குப்பை பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. அதற்குள்ள கிறிஸ்தவம் உலகத்தில் பல இடங்களுக்கு பரவிருச்சு. ஸோ அதனால் இந்த புனித ஸ்தலமாக கருதப்பட்ட இந்த எருசலேம் பகுதியை கைப்பற்றுவதற்காக இந்த குருசேடர்ஸ் அவங்க வந்தாங்க. ஸோ இந்த குருசேடர்ஸ் வரும்போது இவங்க ரொம்ப கொடூரமானவங்களாக இருந்தாங்க. யாரெல்லாம் அந்த எருசலேம் பகுதியை இவங்க கண்ட்ரோல் கொண்டு வர முடியாமல் ஆப்போனண்ட்டாக ஃபீல் பண்ணாங்களோ, அவங்க யூதர்களாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், பார்க்குறவங்களெல்லாம் கொலை செய்தாங்க. ஸோ ஃப்ரம் ரோம் டு ஜெருசலேம் அண்ட் பேக் ஃப்ரம் ஜெருசலேம் டு ரோம் கொலை செய்துட்டே தான் வந்தாங்க. ஏராளமான ரத்தம் சிந்துதல் இந்த குருசேடர்ஸுடைய நாட்களில் நடந்தது. கிட்டத்தட்ட 6 பெரிய குருசேட்ஸை நம்ம வரலாற்று பக்கங்களில் பார்க்க முடியும். ஸோ இட் ஆல் ஹேப்பன் இன் த 11th, 12th and 13th century. ரொம்ப ஒரு கொடுமையான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லும்போது சொல்கிறாரு, எருசலேம் பகுதிகளில் ரத்த ஆறு ஓடிச்சான். அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்தாங்க. எதற்கு அப்படின்னா இந்த முக்கியமான புனித ஸ்தலம் அப்படின்னு கருதப்பட்ட இந்த இஸ்ரவேல் நகரத்தையும் எருசலேமையும் கைப்பற்றவோ, அன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்கள் அவங்க போய் அந்த இடத்த விசிட் பண்ணவும் வர்றதுக்கும் அது ஏற்ற ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தது இந்த குருசேடர்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான காலங்கள். ஸோ இவங்களுடைய கஸ்டடியில் இருந்தது கிட்டத்தட்ட 88 ஆண்டு காலங்கள். ஸோ இவங்களுக்கு அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆயுபித், ஒரு சலாதீன், இது ஒரு சுல்தானேட். இந்த குரூப் இவர் தான் ஒரு முஸ்லீம் லீடர். சலாதீன் அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமஸான முஸ்லீம் லீடர். ஸோ 1187 வருஷம் 1187 AD அப்போது ஒரு முஸ்லீம் லீடர் சலாதீன் அவர் ஒரு புதிய ஒரு ராஜ்யத்தை ஒரு ஃபவுண்டர் அவர் தான் உருவாக்குறார். அவர் உருவாக்குன இந்த டைனாசிட்டி தான் அயூபித் சுல்தானேட். ஸோ ஆயுபித்துகள் இவங்க வராங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா எகிப்தை சேர்ந்தவங்க. இவங்க எருசலேமை கைப்பற்றாங்க இந்த குருசேடர்ஸ் கையிலிருந்து. அதற்கு பிற்பாடு இவங்க எத்தனை வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 73 இயர்ஸ், லாங் இயர்ஸ். அதாவது 1260 1260வது வருஷம் 1260 AD வரைக்கும் இவங்களுடைய கஸ்டடியில் இருந்தது. ஸோ டோட்டலாக அவங்க ஆட்சி செஞ்ச காலம் 73 வருஷம். அதற்கப்புறம் இந்த ஒரு சின்ன மாற்றங்கள் வருது. 1229 1244 வரைக்கும் மறுபடியும் கிறிஸ்தவர்கள் அங்கே ஆட்சி செய்ய இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது எப்போ போடுறாங்கன்னா 6வது குரூசேட் நடக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தம். ஸோ தற்காலிகமாக ஒரு சிறிய கால அளவு கிறிஸ்தவர்கள் மறுபடியும் எருசலேமை தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்து அவங்க ஆட்சி செஞ்சதை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் 1244 and 1246 அதை மறுபடியும் இன்னொரு சின்ன குரூப் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. பட் இவங்க எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக நம்ம கொண்டு வரோம். குவாரெசிமியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் மக்கள் அவங்க கொண்டு வராங்க. நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து தான்
1260 வரைக்கும் இருக்கக்கூடியதை 73 ஆண்டு காலங்கள்னு சொல்கிறோம். இந்த 73 ஆண்டு காலங்களுக்குள்ள தான் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கிறிஸ்தவர்களுடைய கைகள்லையும் குவாரெஸ்மியன்ஸ் அவங்க கைகள்லையும் இருந்ததை வரலாற்று பக்கங்களில் படித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதற்கப்புறம் 1260 இந்த எருசலேம் டோட்டலாக மம்லூக்கியர் அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க போகுது. அவங்க தான் அந்த ஆயுபித் அப்படிங்கிற சுல்தானேட்டை டோட்டலாக இவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பின்பாக வந்தவங்க தான் இந்த மம்லூக்கியர்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இனிஷியலாக என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பட்ட மக்களோடு இணைந்து இவங்க எருசலேம் மேலே படையெடுத்து வந்தாங்க. அதாவது இந்த யூரோப்லேருந்து வந்தாங்க இல்லையா இந்த குருசேடர்ஸ், இந்த கிறிஸ்தவர்கள், இவங்களுக்கு விரோதமாக அவங்க படையெடுத்து வந்து இந்த சிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. இந்த மம்லுக்ஸ் அந்த கான்ஃப்ளிக்டில் ஜெயிச்சாங்க. அந்த எருசலேமை இவங்க கைப்பற்றினாங்க. எருசலேம் இவங்களுடைய கைகளில் கிட்டத்தட்ட 256 வருஷம் இந்த மம்லூக்கியர்களுடைய கைகளில் இருந்தது. அதற்கு பிற்பாடு தான் 15வது நூற்றாண்டில் 1516 அது யாருடைய கைகளுக்கு போச்சு அப்படின்னா, மிக பிரபலமாக இருந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒட்டமான். ஸோ ஆட்டோமன் எம்பையருடைய கைகளுக்கு இந்த சாம்ராஜ்யம் கைமாறுச்சு. ஸோ அவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 401 இயர்ஸ். ஸோ மம்லூக்கியர்கள் 256 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஒட்டமான் எம்பையரில் நம்ம பார்க்கும்பொழுது ஸோ தே ரூல்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் 401 இயர்ஸ். ஸோ அவ்வளோ காலங்கள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதற்கு பின்பாக வந்தது தான் 1917 அந்த ஒட்டமான் எம்பையர் டோட்டலாக அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி உள்ளே வந்தது தான் ஆங்கிலேயர்கள், தி பிரிட்டிஷ். ஸோ எல்லாருக்குமே நம்ம தெரியும், ஒரு காலகட்டங்களில் இந்த உலகத்தின் பல பகுதிகள் ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது, அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சமயத்தில் இஸ்ரேல் பகுதி டோட்டலாக பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு போச்சு. 1917 அந்த சமயத்தில் இந்த ஒட்டமான் எம்பையர் கீழே சரிஞ்சு விழுந்தது. வேர்ல்டு வார் 1 அந்த சமயத்துலையும் வந்தது. ஸோ இட் ஃபெல், த டோட்டல் Ottoman Empire fell during the World War I. ஸோ யார் கையில் போய் விழுந்துச்சு? ஆங்கிலேயருடைய கைகளில் போச்சு. ஸோ அந்த சமயத்தில் எருசலேம் ஒரு முஸ்லீம் சிட்டி கிடையாது. அந்த சிட்டி அந்த நாட்கள் எப்படி இருந்ததுன்னா 1830, ஸோ 18வது நூற்றாண்டிலிருந்தே யூதர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வர ஆரம்பித்தாங்க. ஜூயிஷ் பாப்புலேஷன் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஜெருசலேமில் அவங்க செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அதுவும் வளர்ந்துட்டு வரவே ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சுல்தானேட்டுடைய பீரியடாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன சாம்ராஜ்யங்கள் இல்லையா, துருக்கியர்கள், அப்புறம் அதற்கு முன்பாக வந்த ஃபாத்திமிட்ஸ், அபியூட்ஸ், இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள். ஸோ இஸ்லாமை தழுவி வந்த, மார்க்கத்தை தழுவி வந்த சாம்ராஜ்யங்கள். ஸோ இவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்தது. பட் 1917 இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரோல் எடுக்கும்போது அந்த சமயத்தில் இஸ்லாமியர்கள் அவ்வளோ கிடையாது. இட் வாஸ் நாட் அ முஸ்லிம் சிட்டி. பிகாஸ் அன்றைக்கி ஈக்குவல் பாப்புலேஷன் இருந்தாங்க, யூதர்களும் இருந்தாங்க, அராப் மக்களும் அந்த நாட்களில் இருந்தாங்க. 1850 அந்த சிட்டி எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் டோட்டலி டிவைடட். ஸோ ஜூஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஈக்குவலாக இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஒரு மைனாரிட்டி லெவலில் இருந்தாங்க. ஸோ 3 விதமான மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 18வது நூற்றாண்டில் எருசலேமில் வசிச்சுட்டு வந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம், யூத மார்க்கத்தை பின்பற்றுகிற யூதர்கள் ஒரு பக்கம், இஸ்லாமியர்கள் இந்த பல டைனாசிட்டிலேருந்து உருவாகி வந்தவங்க அவங்க ஒரு பக்கமும் இருந்தாங்க. அதற்கப்புறம் இந்த 31 இயர்ஸ் இந்த பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் தான் இந்த எருசலேம் முழுக்க இருந்தது. அதற்கப்புறம் 19 வருஷம் ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோலில் இருந்தாங்க. யாரோடைய கண்ட்ரோல் அப்படின்னா, இஸ்ரேல் அண்ட் ஜோர்டான். ஸோ அது ஒரு 19 வருஷம் இருந்தது. அந்த 1948 May 14 தான் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தேசம் பிறந்தது. அதில் முதல் பிரைம் மினிஸ்டராக வந்தவர் தான் டேவிட் பென் குரியன். ஸோ இந்த பிரிட்டிஷ் மேண்டேட் அமுல்படுத்தப்பட்டு இவங்களுக்கு ஒரு ஜூயிஷ் ஸ்டேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நாடு, அதாவது யூதர்களுக்கு தனி நாடு,
இரண்டாவது உலக போருக்கு பிற்பாடு, அதாவது ஹிட்லர் மூலமாக லட்சக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த யூதர்களுக்கு கட்டாயமாக ஒரு தேசம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அப்பீல் வரும்பொழுது ஏற்கனவே 1917 பால்ஃபோர்ட் டிக்ளரேஷன் வெளியே வந்திருந்தது. அந்த மேண்டேட்டின் படி அந்த முழு நிலப்பகுதியும் அவங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கல, ஆனால் ஒரு பகுதி தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது இந்த யூதர்களுக்கு. ஸோ அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அந்த டைம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யோர்தான் ப்ளஸ் இஸ்ரேல் இவங்களுடைய 2 ஜாயிண்ட் வெஞ்சராக தான் கண்ட்ரோல் பண்ணி அந்த பகுதிகள் இருந்தது, எருசலேம். அதற்கு பிற்பாடு 1967 ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. அதை தான் நம்ம 6 Day War அப்படின்னு சொல்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு நாடு கிடைச்சிது, ஆனால் எருசலேம் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ எருசலேம் ஜோர்டானுடைய கஸ்டடியில் தான் இருந்தது. இந்த 6 நாள் யுத்தத்தில் தான், இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு இந்த எருசலேமை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் ஃபார் த ஜூஸ். பிகாஸ் அவங்க எப்போ இந்த பகுதியை இழந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க இந்த பாபிலோனியர்கள் ஆக்கிரமிக்கும் போதே எருசலேம் இவங்க கைவிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய கண்ட்ரோலு, இவங்களுடைய ராஜ்யத்துக்கு கீழே, ஆளுகை கீழே இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படி இருந்த அந்த சமயத்தில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3000 இயர்ஸ் கிட்ட இருக்கும் பொழுது தான் இந்த தேசம், இந்த பர்டிகுலர் நகரம் அவங்களுடைய கைகளுக்கு கிடைச்சிது. ஸோ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாக நிறைவேறுகிறத பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையை கூட தரையிலே விடாத ஒரு தேவன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த எருசலேம் இஸ்ரவேலர்கள் கைகளில் தான் இருக்குது. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் கைக்கு எருசலேம் 57 வருஷம் ஆகுது, 2024 டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்பொழுது. ஸோ வேகமாக இதை பாருங்களேன். அப்போ பார்க்கும்பொழுது இதில் எத்தனையோ சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜ்யங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெருசலேம் எந்த அளவுக்கு பல மாற்றங்கள் பலருடைய கைகளுக்கு அது போயிருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதான் இதை முற்றுகையிடப்பட்டது 23 முறை, எருசலேமை அட்டாக் பண்ணது 52 முறை, எருசலேமை கேப்சர் பண்ணது, ரீகேப்சர் பண்ணது 44 டைம்ஸ். அண்ட் ஃபைனலி இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இன்னைக்கு அவங்களுடைய கஸ்டடியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பைபிளில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு சிலையை வைத்து இதை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஸோ முக்கியமான சாம்ராஜ்யமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தா, இந்த எருசலேமை அதிகமான காலங்கள் வருஷங்கள் ஆட்சி செய்தது ரோமர்கள். அதற்கு பிற்பாடு யாருடைய கைகளில் எருசலேம் அதிகமாக இருந்தது அப்படின்னா யூதர்கள். ஸோ 414 வருஷம் பாபிலோனியர்களுடைய கஸ்டடிக்கு போகிற வரைக்கும் யூதர்களுடைய கைகளில் தான் இருந்தது. ஸோ த சிட்டி பிலாங்ஸ் டு த இஸ்ரேலைட்ஸ். அது யார் மறுப்பு தெரிவித்தாலும் சரி, இல்லைன்னு போராடினாலும் சரி, இதுதான் உண்மை. வரலாற்று பூர்வமாகவும் உண்மை, அகழ்வாராய்ச்சியின் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் மூலமாகவும் இதுதான் உண்மை, பிப்ளிக்கலாகவும் திஸ் இஸ் அ ட்ரூத். அதற்கு பிற்பாடு அதிகமான காலங்கள் ஒருத்தரோட கைகளில் இருந்தது, அதுதான் ஒட்டமான் எம்பையர். அடுத்தது முக்கியமான மதங்கள். ஸோ எந்த மதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 1283 இயர்ஸ் அங்கே இஸ்லாம் ரிலீஜன் ப்ராக்டிஸில் இருந்தது. அண்ட் 1197 இயர்ஸ் யூத மார்க்கத்தை அந்த தேசத்தில் இந்த எருசலேம் பகுதியில் பின்பற்றினாங்க. அதற்கு பிற்பாடு 410 வருஷம் இந்த கிறிஸ்தவம் எருசலேம் நகரத்தில் ஒரு முக்கியமான மதமாக அது இருந்தது. இப்பொழுது பார்க்கும்போது திரும்ப அவங்க யூதர்களுடைய கைகளுக்கு அது போயிருக்கு. பட் ஸ்டில் த பார்ட் ஆஃப் த ஜெருசலேம், அந்த டெம்பிள் சிட்டி அதை சுற்றி இருக்கிறது தான் த டோம் ஆஃப் த ராக் அங்கே நம்ம பார்க்குறோம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்-அக்ஸா மாஸ்க், இது எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடமாக தான் இருக்குது. ஸோ அந்த பகுதிகளில் இன்னும் நம்ம கலவரங்கள் நடக்கிறதும், யாருக்கு கைக்கு அது முழுமையாக வராததையும் பார்க்குறோம். பட் ஜெருசலேம் இஸ் எ கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல். ஸோ 2017 அது நம்ம டிக்ளேர் ஆனது நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தலைமையாய் வைத்து இன்றைக்கும் இஸ்ரேல் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அதை அங்கீகரித்தது யுனைடெட் நேஷன்ஸ். அந்த சமயத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்தது மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இப்போ பிப்ளிக்கெல்லாம் ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். தானியேலுடைய 2ஆம் அதிகாரத்தில்
நேபுகாத் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அவர் பார்த்த ஒரு சிலை ரொம்ப வித்தியாசமான ஒரு சிலை. இந்த கனவை பார்த்து அந்த ராஜாவுக்கு கனவும் மறந்து போச்சு. ஆனால் ரொம்ப கலக்கமாக இருந்தது. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களை கூப்பிட்டு அந்த கனவை குறித்து தெரிஞ்சுக்க அவர் விருப்பப்பட்டிருந்தாலும் ஒருத்தராலும் அந்த கனவை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல, அதை இன்டர்பிரேட் பண்ணவும் முடியல. அட்லீஸ்ட் ராஜா எங்களுக்கு கனவையாச்சும் சொன்னால் அந்த கனவுக்குரிய அர்த்தத்தை நாங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி செய்வோம், ஆனால் இப்போ அந்த கனவும் தெரியாத சமயத்தில் எங்களால் சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது the same dream was repeated to Daniel. அந்த தேசத்தில் இருந்த தானியலுக்கு கர்த்தர் மறுபடியும் இதே சொப்பனத்தை ரிப்பீட் பண்ணி அதை காமிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கனவுக்குரிய அர்த்தத்தையும் அந்த நாட்களில் அவருக்கு காண்பித்தார். அப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, the Bible is full of prophecy. அந்த ப்ராஃபஸி தீர்க்க தரிசனங்களில் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நிறைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் இருக்கும். அதே தானியல் 5:7 அந்த சைடு நம்ம போகும்பொழுது சில மிருகங்களை வச்சு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி வரக்கூடிய எதிர்காலங்களில் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தை கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சிலையை வைத்து அந்த நாட்களில் ஒரு புறஜாதியாகிய நேபுகாத் நேச்சருக்கு அதை காண்பித்தார். ஏன் அதை காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, பிரபலமான ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, அந்த ராஜ்யம் ஒரு நாள் தரைமட்டமாக விழுந்து போகும், நொறுங்கி போகும், அழிந்து போகும், அது இல்லாமல் போகும் அப்படின்னும் இந்த அன்னைக்கு பிரபலமாக இருந்த நேபுகாத் நேச்சருக்கு கர்த்தர் காட்டினார். தொடர்ந்து வரக்கூடிய வரலாற்று பக்கங்களில் எந்தெந்த ராஜ்யங்கள்லாம் எழும்பும், எந்தெந்த ராஜ்யங்கள்லாம் சரியும், அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய ராஜ்யங்கள்லாம் எது அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்ப அழகாக காண்பித்து கொடுத்தார். நமக்கும் இன்றைக்கி இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் இன்றைக்கி ரொம்ப அழகாக காண்பித்திருக்கிறார். இந்த சிலையை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இதை பற்றி நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ பார்க்கும் பொழுது கடைசியாக பார்த்தோம், அதிகமான காலங்கள் எருசலேமை ஆட்சி செய்தது இந்த ரோம சாம்ராஜ்யம் தான். ஸோ நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த முதல் அந்த தலை முழுக்க தங்கம், அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 539 இயர்ஸ் வரைக்கும் BC அது வரைக்கும் பாபிலோனியர்களுடைய கைகளில் இது இருந்தது. பட் அதுலேயும் 47 ஆண்டு காலங்கள் தான் இருந்தது. அதை தொடர்ச்சியாக மேதியர்கள், பெர்ஷியர்கள் அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த மேதியர்கள், பெர்ஷியர்கள் அவங்க ஆட்சி செய்யும்போது இட் இஸ் அ யுனைடெட் ஃபோர்ஸ், மேதியர்களும் பெர்ஷியர்களும். பட் ரெண்டு பேரும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மேதிய சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியே வந்த ஒரு முக்கியமான ராஜா தான் இந்த சைரஸ் த கிரேட், கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இன்றைக்கும் இந்த சைரஸ் சிலிண்டர் அவர் இருந்தார், அந்த நாட்களில் ஆட்சி நடந்ததுக்கான ஆதாரங்கள் சைரஸ் சிலிண்டர் 3 விதமான பிரபலமான மியூசியங்கள் 3 நாடுகளில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது ஏதோ ஒரு கற்பனை கதையோ ஒரு கற்பனை கதாபாத்திரமோ கிடையாது. அன்னைக்கு பாருங்கள், இந்த 2 கைகளும் நம்ம பார்க்குறோம், ஒன்று மேலே ஒன்று. ஸோ மேதியர்கள், பெர்ஷியர்கள் இப்படி ஒன்றுக்கு ஒன்று இணைந்து தான் அன்னைக்கு அவங்க இந்த பாபிலோனியர்களை வீழ்த்தினாங்க. கிட்டத்தட்ட அவங்க அநேக ஆண்டு காலங்கள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அதை டுகெதர் நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் 207. நீங்கள் திரும்ப அந்த பிபிடியை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப அழகாக புரியும். ஸோ புட் டுகெதர் இட் வாஸ் 207 இயர்ஸ் அவங்க ஆட்சி செய்ததை நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம தலை பொன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் தி எக்ஸ்ட்ரீம் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு வெல்த்தியான நேஷனாக இருந்துதான். அப்போ அதுக்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது இந்த தானியல் புஸ்தகத்திலே ஒரு மிகப்பெரிய சிலை செஞ்சு வச்சு அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சிலையை செய்கிறாரு அந்த ராஜா. அந்த சிலை முழுவதுமாக தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தங்கம் அந்த அளவுக்கு அந்த நாட்களில் அளவுக்கு அதிகமாகவே இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், அவங்களுடைய கோவில்கள், அவங்களுடைய தெய்வங்கள், இப்படி பல சிலை வழிபாடுகளில் இருந்த இந்த பாபிலோனியர்கள் அதிகமாக அவங்க பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தங்கம் தான், கோல்டு. சரி, தே யூஸ்ட் கோல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி. அதாவது ஒரு சிலை, அந்த சிலையில் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மெட்டலில் செய்யப்பட்டிருக்கு. இந்த செகண்ட் மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில்வர் மெட்டல்.
ஸோ அந்த சில்வர் எதை குறிக்குதான்? இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அ வேல்யூ. அந்த நாட்களில் மணியை பேஸ் பண்ணி வளர்ந்த ஒரு சாம்ராஜ்யம் இந்த மேதிய பர்ஷியர்கள். ஸோ அன்னைக்கு இவங்களுடைய பவர், அதாவது இவங்களுடைய ராஜ்யத்துக்கு அந்த வலிமையும் வல்லமையும் கூட்டி சேர்த்தது அன்னைக்கு அவங்களுக்கு பணம் தானா. அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி எது அப்படின்னு கேட்டால் சில்வர் தான் இருந்ததான் அதிகமாக. ஸோ இந்த சில்வர் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் மேதியர்கள் பர்ஷியர்கள் அவங்க இருந்த காலகட்டங்களையும் சில்வர் வாஸ் யூஸ்ட் இன் ட்ரேட். ஸோ அந்த மாதிரி வியாபாரங்களுக்கு அவங்க பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு மெட்டல் என்ன அப்படின்னா இந்த சில்வர். ஸோ இந்த கிங்டம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் அவங்க உருவாக்குனாங்க, த மேதியன்ஸ் அண்ட் பர்ஷியன்ஸ். அவங்க யுனைட் ஆனது 550 BC, 550 BCயில் அவங்க இது பண்ணாங்க. அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாத்தையும் அவங்க ஈஸியாக அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய பிரபலமான ராஜாக்கள் உண்டு. தரியூன்னு சொல்லக்கூடிய ராஜா, கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன். இந்த கோரேஸ் மன்னனாக இருந்த காலகட்டங்களில் தான் இந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியும் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தவங்க, கொண்டு போகப்பட்டவங்க, நேபுகாத் நேச்சரால் கொண்டு போகப்பட்டவங்க நாடு திரும்பினாங்க. அதில் எல்லாரும் நாடு திரும்பலை, ஒரு குறிப்பிட்ட மக்கள் திரும்பினாங்க. அது 3 ஸ்டேஜஸில் அவங்க திரும்பி வந்து இடிக்கப்பட்ட இடத்துலையே திரும்ப 2வது தேவாலயத்தை கட்டினாங்க. அது எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவங்களுடைய காலகட்டங்களில் நம்ம படிக்கிறோம். பட் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுதுணையாக இருந்தது இந்த கோரேஸ் மன்னன் தான். ஸோ அது இந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிற்பாடு இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்த ராஜ்யம் எதுனா கிரேக்க சாம்ராஜ்யம். ஸோ பெர்ஷியாவில் அந்த அர்த்தசக்ஷ்டா, இந்த மாதிரி அகஸ்வேரோ, இந்த ராஜாக்களுடைய காலத்திலேயே இந்த கிரேக்கர்கள் கொஞ்சம் பிரபலமாக எழும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிலிப் II ஆஃப் மேசிடோனியா அப்படி ஒரு ராஜா எழும்பினார். அவருடைய மகன் தான் இந்த அலெக்சாண்டர் த கிரேட். இந்த அலெக்சாண்டரை பற்றி அலெக்சாண்டர்னு இல்லை, பட் அலெக்சாண்டருடைய குறிப்பு நம்ம வேதத்தில் நம்மளால் படிக்க முடியும். தானியேல் 7ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம வாசிக்க முடியும். ஸோ இந்த பகுதியில் எழும்பின இந்த அலெக்சாண்டர் த கிரேட் ரொம்ப குறுகிய காலகட்டங்கள்லேயே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ஒரு பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்சன் வித் எனாமஸ் ஸ்ட்ரென்த், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தார். கிரேக்க கலாச்சாரத்தை, கிரேக்க மொழிகளை நாடுகள் முழுவதுமாக பரப்பணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டவர். 23 வயதில் ராஜாவானவர், 33 வயதிலேயே அவர் மரித்து போனார். அவர் கடைசியாக அவர் படையெடுத்து வந்தது இந்தியா தேசத்தின் மேலே தான். அவர் திரும்பி போகிற வழியில் தான் அவர் மரித்து போனார். ஸோ ரொம்பவே சின்ன வயசுலேயே அவர் மரித்து போனார். பட் இதுவும் நம்மளுடைய பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. 4 விதமான மிருகங்களை கொண்டு நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். பாபிலோன் அப்படின்னு சொன்னால் த லயன், த பெர்ஷியா த பேர், த கிரீஸ் த லெப்பர்ட், ரோம் த மான்ஸ்டர். இப்படி 4 விதமான அனிமல்ஸையும் நம்ம என்ன செய்ய முடியும்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நம்மளால் அதிலிருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த கிரேக்கர்கள், அதாவது வயிற்று பகுதியும் தொடைப்பகுதியும் அது குறிக்கிற பகுதி தான் கிரேக்கர்கள். அப்போது இந்த வயிற்று பகுதி அப்படின்னு சொல்கிறத நம்ம அலெக்சாண்டருடைய பீரியடை எடுக்கலாம். த பெல்லி ஏரியா, இட் வாஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் பீரியட் அந்த டைமில். ஆனால் அலெக்சாண்டர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சாம்ராஜ்யம் வந்து டோட்டலாக அவர் உடஞ்சி 4 பேர்த்துக்கு அது பிரிஞ்சு போயிருச்சு. அதுதான் நம்ம டாலமி, செலுக்கஸ், கசாண்டர், லிசிமேக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 பேர்த்துக்கு பிரிஞ்சு போனாலும் அதில் 2 முக்கியமான ராஜ்யம் ரொம்ப பவர்ஃபுல்லாக எழும்புச்சு. அதுதான் த டாலமி அண்ட் செலுக்கஸ். நான் திரும்ப சொல்கிறேன், கிரேக்க சாம்ராஜ்யத்தில் எழும்பின பிரபலமான ஒரு மன்னன் தான் அலெக்சாண்டர் த கிரேட். அவரை குறித்து நம்ம பைபிளில் படிக்க முடியும். அவருக்கு பின்பாக அது 4ஆ உடையும் அப்படிங்கிறதையும் பைபிளில் ரொம்ப அழகாக கர்த்தர் இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வைத்திருந்தார். அப்போது அந்த 4ல் 2 ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்தது. அதில் டாலமி, செலுக்கஸ். இந்த செலுக்கஸில் வந்த ஒரு முக்கியமான ஒரு மோசமான ராஜா தான் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ். அவனை யாருக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிடலாம். அவன் ஒரு மாடல் தான். ஆனால் அந்தி கிறிஸ்து சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹீ இஸ் அ ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அவன் எப்படி அந்த 2வது தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினானோ, அவனுடைய தெய்வங்களை உள்ளே கொண்டு வந்து வச்சு பன்றிகளை பலியிட்டானோ, அதுபோல் வருகிற காலங்களில்
இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எருசலேம் பகுதியில் 3வது தேவாலயம் கட்டப்படும். அந்த கட்டப்படுகின்ற அந்த தேவாலயத்துக்கு அவன் உதவி செய்வான். ஆனாலும் கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அவனுடைய சுய ரூபம் தெரியும். அந்த நாட்களில் அவன் உள்ளே வந்து உட்கார்ந்து அந்த தேவாலயத்தை அசுத்தப்படுத்துவான். இதெல்லாமே நமக்கு இந்த உபத்திரவ நாட்களில் நடக்குங்கிறது தெரியும். ஸோ இதை தான் ஆண்டவர் வந்து ஒரு மாடலாகவே நம்ம ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் உடைய காலங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த கிரேக்க பீரியடை வந்து பிராஸ் அந்த மெட்டீரியல்னால செய்யப்பட்டிருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் வாஸ் த கோல்ட், த செகண்ட் த சில்வர், அண்ட் த தேர்ட் போர்ஷன் வாஸ் மேட் ஆஃப் பிராஸ். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கர்கள் அதிகமாக வெப்பன்ஸ் யூஸ் பண்ணவங்க, அதிகமான ஆயுதங்களை யூஸ் பண்ணவங்க. ஸோ இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்தினது எது அப்படின்னா இந்த பிராஸுங்கிற இந்த மெட்டலை தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வயிற்றுப்பகுதியை அலெக்சாண்டருக்கு ஒப்பிடலாம். இந்த 2 பெரிய ராஜ்யமாக இருந்தது இல்லையா, தொடைப்பகுதி, ஒன்று டாலமினும் ஒன்று செலுக்கஸுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பிற்பாடு இருந்த இந்த 2 ராஜ்யங்களை டோட்டலாகவே கேப்சர் பண்ணது யார் அப்படின்னா உள்ளே வந்த ரோம சாம்ராஜ்யம் தான். ரோம் அப்படின்னாலே நீங்கள் போய் பாருங்கள், ரோம் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு. தெர் இஸ் எ நிக் நேம் ஃபார் ரோம். என்னன்னா அயன் மோனாக்கி. அவங்கள டீஃபால்ட்டாகவே அயன் மென் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரும்பு மனிதர்கள் அப்படின்னு கேட்டிங்கனால யார் அப்படின்னா ரோமர்கள் தான். ஆனால் ரோமர்கள் வரக்கூடியதுக்கு பாருங்கள், இந்த கனவு எப்போ வந்துட்டு இருக்குது, பாபிலோன் தேசத்தில் தானியேல் இருக்கும்போது இன்னும் பாபிலோன் சாம்ராஜ்யமே உடஞ்சி போகலை. ஆனால் அதற்கு பின்பாக 63வது நூற்றாண்டில் வரப்போகிற இந்த ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேபுகாத் நேச்சருக்கு தானியேல் சொல்லிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் ஒரு ராஜ்யம் வரும். அவங்க வர்றதுக்கு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 400 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. அப்போவே சொல்கிறார். ஸோ இந்த ரோம சாம்ராஜ்யம் வரும் அண்ட் தட் இஸ் டெபிக்டட் வித் அயன் மெட்டல். ஸோ இந்த எம்பையர் என்ன பண்ணும், இவங்க டோட்டலாகவே முழு உலகத்தையும் டாமினேட் பண்ணாங்க. இந்த சமயத்தில் ஒரு 2 முக்கியமான நிகழ்வுகள், இந்த ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்த காலகட்டங்களில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் 2மே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த நாட்கள் இருந்த 3 முக்கியமான சீசருடைய பெயர் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்திபாஸை பற்றி படிக்கிறோம், அகிரிப்பாவை பற்றி நம்ம படிக்கிறோம். அதே சமயத்தில் கிளாடியஸ், இந்த மாதிரி சீசர்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். அவங்களெல்லாம் நம்ம சீசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கால்கள் தான் நம்ம உடம்புல இருக்கிற பகுதிகள்லேயே நீளமான பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கால் பகுதி தான். ஸோ இந்த கால்கள், நீளமான கால்கள் அப்படின்னு என்னது, அவங்க தான் நீண்ட காலம் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது பாருங்கள், கிட்டத்தட்ட 683 இயர்ஸ் ரோமர்கள் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்று பூர்வமாகவும் ஆதாரத்தோடு நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்டோம் இல்லையா. ஸோ இந்த பைபிளில் எழுதப்பட்டது வரலாற்று ஆதாரங்கள் அது நிரூபித்து காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை. ஸோ இதில் எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியாச்சு. இந்த கடைசியாக இருந்த இந்த அயன் பகுதி, அதுதான் இந்த ரோமர்களில் பல சீசர்ஸ் எழும்பினாங்க. அவங்கள குறித்து நம்ம எல்லாருமே நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ரோமர்களும் என்ன செய்வாங்களாம், அடிக்கடி யுத்தங்களுக்கு போவாங்க. இந்த மேற்கொண்டு யுத்தங்களை தொடுத்ததுனாலேயே அவங்களுடைய சாம்ராஜ்யம் ரொம்பவே வீக்காக போச்சு. கிட்டத்தட்ட அவங்களுடைய சாம்ராஜ்யம் 2ஆவே உடஞ்சுது. அதான் 2 காலுக்கு சமம்னு சொல்லலாம். த ஈஸ்டர்ன் அண்ட் த வெஸ்டர்ன் எம்பையர், அது 286 ADயில் ஒன்றாக யுனைட்டடாக இருந்த இந்த சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் எல்லாமே டோட்டலாக உடஞ்சி போச்சு. இன்றைக்கி இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்ராஜ்யம் இல்லை. பட் ரோம் இஸ் ஸ்டில் இந்த ரோமுங்கிற அந்த பகுதி இன்றைக்கும் இட் இஸ் ஸ்டில் த கேபிட்டல் ஆஃப் இட்டலி. அப்போது இன்றைக்கி அதுக்கு கீழே இருந்த எத்தனையோ நாடுகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் தனித்தனி நாடுகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அன்றைக்கி இஸ்ரேல் கூட உங்களுடைய கஸ்டடியில் தான் இருந்தது. பட் இன்றைக்கி பார்க்கும்பொழுது இட்டாலி, ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, எல்லாம் தனித்தனி நாடுகளாக இருந்துட்டாங்க. ஆனால் எத்தனையோ முறை இவங்க திரும்பவும் ஒருங்கு இணையணும், திரும்ப ரீயூனைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் அது இது வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா குவீன் விக்டோரியா இவங்களை என்ன சொல்கிறாங்க, த கிராண்ட் மதர் ஆஃப் யூரோப். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய என்ன செய்தாங்களாம், டிஃப்ரெண்ட் அடுத்தடுத்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸை கல்யாணம் பண்ணாங்களாம், திருமணம் செய்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி திருமணம் செய்து அந்த மாதிரி ஒரு ராயல் இன்டர் மேரேஜ் செய்யும்போது நாடு மறுபடியும் ஒன்றா சேரும்,
மறுபடியும் ஒரு யுனைடெட் கிங்டம் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்களாம். ஸோ இந்த நாட்டுடைய இளவரசியை கொண்டு போய் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும்போது இது மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பலத்த ரோம சாம்ராஜ்யமாக மாறும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம். அது இல்லை. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 43வது வசனம். 2:43. இந்த இரும்பை பற்றி எழுதப்பட்ட அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். ஏன் இந்த இரும்பை பற்றி பேசுகிறோன்னா, அந்த கால் பகுதிகள்லேயும் இந்த இரும்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததா, கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அதுதான் அந்த கால் பகுதி, இந்த விரல் பகுதி, இந்த டோஸ். அப்போ அந்த பகுதி எப்படி இருக்குது? கொஞ்சம் களிமண் கொஞ்சம் இரும்பு அப்படி கலந்து இருக்கிறத பார்க்குறோம். சம்பந்தப்பட்டு பார்க்குறீங்களே, மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இந்த வசனத்துக்கு ஏராளமான இன்டர்பிரிட்டேஷன் பார்க்க முடியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யம் உடஞ்சி நிறைய சின்ன சின்ன நாடுகளாக போனதுக்கப்புறம் திருமணத்தின் மூலமாக திரும்பவும் இந்த நாடுகளை ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே ஒரு தோல்வியில் தான் இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இரும்பும் களிமண்ணும் சேரவே சேராது. the two are two different things. அது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை கொண்டு வந்து நம்ம சேர்க்க முடியாது. ஆனால் இப்படி எவ்வளோ முயற்சி எடுத்தப்போ கூட இந்த யூரோப் டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆனது எங்கே அப்படின்னா அந்த World War I தான். ஸோ இது எத்தனையோ இந்த திருமணங்கள்லாம் முயற்சி எடுத்தாங்க. பட் இட் ஆல் ended up in failure and finally the Europe exploded in the World War I. ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் அது ஒன்றும் எழும்பவே இல்லை முதல் உலக யுத்தத்துக்கு பிற்பாடு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த நாட்களையும் எழுதி வச்சு ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே. இன்னைக்கு இந்த செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன், த ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ட்ரைங் டு ரீயூனைட் பட் தட் வில் எண்ட் அப் இன் ஃபெயிலியர். த செகண்ட் ஒன் இஸ் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பாருங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய கைகள்லேயும் ஒரு செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் இல்லாத ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி மனிதன் என்பவன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தப்படுவது இரும்பு. ஸோ இன்றைக்கி மனிதனையும் இரும்பையும் அது ரெண்டும் ஒட்டாது, ஆனால் அது ரெண்டும் ஒன்றாவே தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில், இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதுவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு டெக்னாலஜி என்னென்னா த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ அதன் மூலமாக எத்தனையோ ட்ரோன்களை இயக்குறாங்க. இனி வரக்கூடிய வார், இப்போ சமீபத்தில் ஒரு சம்மிட் நடந்தது 2024 டிஃபென்ஸ் சம்மிட். அந்த டிஃபென்ஸ் சம்மிட்டில் பார்த்தீங்கன்னா பல தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி சில டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் பேசியிருக்கிறாங்க. அதில் பேசும்போது அவங்க பேசின ஒரு முக்கியமான தலைப்பு AI அண்ட் வார், அதுதான் பேசியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் யுத்தங்களில் மனிதர்கள் களம் இறங்க போகிறதில்ல. ஒரு காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, இந்த மாதிரி பல படைகள், காலாட்டு படை, இப்படி பல படைகள் போய் தான் யுத்தத்தில் கலந்து கொண்டு அவங்க யுத்தம் செய்து சிலதை தோப்பாங்க, சிலதை ஜெயிப்பாங்க, நாடுகளை ஆக்கிரமிச்சாங்க. ஆனால் இனிமேல் உன் நாட்டுடைய சைஸ் எவ்வளோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ ஒரு சின்ன நாடாக இருக்கலாம், இல்லை பெரிய நாடாக இருக்கலாம், பட் உன்கிட்ட இந்த டெக்னாலஜி இருந்தால் போதும். பிகாஸ் யூ வில் பி சென்டிங் த ட்ரோன்ஸ் ஆன் யுவர் பிஹாஃப் ஃபார் த வார். அப்போது ஒரு சின்ன நாடு உக்ரைன் அப்படின்னா கூட அந்த நாட்டிலிருந்து இன்றைக்கி இந்த ட்ரோன் வழியாக பயங்கரமான தாக்குதல் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இது ரெண்டாவது இந்த டெக்னாலஜி. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல இப்போ ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், ஸோ அது வெளிவந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விதத்துலேயும் மனிதர்களுடைய இடத்த அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு இது ஒரு ஆபத்தான காலமாக கூட முடியும். நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், அதில் ஒரு 55 வயது ஒரு லேடி, ஒரு ஹியூமனாய்டு,
ஒரு ஹாலோகிராம் அவங்க திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த சேட் பாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி கற்பனையில் ஒரு வேர்ச்சுவல் ஒரு பாய் ஃப்ரெண்ட், வேர்ச்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு வேர்ச்சுவல் ஃப்ரெண்டை வச்சுட்டு அவங்களோட காரியங்கள்லாம் அது கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை விட இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்க கீழே அந்த கம்பெனிஸை நடத்தக்கூடியவங்க அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஏராளமான எம்ப்ளாயீஸுடைய கான்வர்சேஷன்ஸை மானிட்டர் பண்ணுறாங்களாம். அதில் வந்து வால்மார்ட்டாக இருக்கட்டும், அதற்கு பிற்பாடு வந்திருக்கிற நிறைய கம்பெனிஸ், ஏகப்பட்ட கம்பெனிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, இந்த ஏஐ பேஸ்டு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இட் வில் அப்சர்வ் த கான்வர்சேஷன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ், இமேஜஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுமா. கேப்சர் பண்ணிவிட்டு இட் வில் ஃப்ளாக் சர்டன் டெக்ஸ்ட், எதெல்லாம் அதுக்கு அவங்க பரிசீலிக்கணும் அப்படின்னு நினைக்குதோ அந்த முக்கியமான வார்த்தைகள்லாம் கோடிட்டு ஃப்ளாக் பண்ணி காமிக்குமா. ஸோ அது மூலயமா இந்த எம்ப்ளாயீஸுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அந்த கம்பெனியுடைய ஒரு சேஃபர் ஜோன் எப்படி இருக்குது, ஒரு செக்யூரிட்டி எப்படி இருக்குது, என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்களாம். இது ஏற்கனவே அவங்களுக்கு வந்தாச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், தே ஆர் காலிங் இட் அஸ் அ பிக் பாஸ், பெஹோமோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெஹோமோத் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேர் வழியாக இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல் ஏஐ எனேபிள் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிக் பாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் யார் என்ன பேசிக்கிட்டாலும் இட் வில் கெட் ரெக்கார்டட். அதை நம்ம எதையுமே மறைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு குறும் படம் மாதிரி போட்டு காண்பித்தாங்க. இன்றைக்கி இதை ரியாலிஸ்டிக்காகவே நிறுவனங்கள் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, இது உலகளாவிய எல்லா இடங்களுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. யோவேலில் ஒரு வசனம் உண்டு, யோவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அதில் 7வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதில் ஏறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த டிஃபென்ஸ் சம்மிட்டில் வெளிவந்த அந்த வீடியோவை பார்க்கும்போது இதே மாதிரி தாங்க. முன்னாடி அந்த ரோபோ பார்த்து அது வழி காமிக்குது, அது வேகமாக செயல்படுது, அதுக்கு பின்னாடி சோல்ஜர்ஸ் போகிறாங்க. வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஸோ ஏராளமான அந்த இப்போ சின்னதாக ஒரு டைனி ஆப்ஜெக்ட் கூட இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறி தப்பாமல் எங்கே அனுப்புகிறாங்களோ அந்த ஆளை குறி வச்சு அவங்களுடைய நெற்றியை பார்த்து அது ஷூட் பண்ணுமா. அந்த மாதிரி ஒரு மாஸ் மர்டர், மாஸ் கில்லிங் எல்லாம் கூட நடக்க வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அதுக்கு அழிவே கிடையாது, அதை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது அப்படின்னு இது ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோபோக்கள் கூட, ஏஐ டெக்னாலஜிக்கல் கூட யோவேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற இந்த பகுதியை கூட நம்ம சேர்க்க முடியும். ஸோ இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 2வது இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த ஒரு கலவை இன்னைக்கு இருக்கக்கூடிய மேன் அண்ட் மெஷின். 3வது இன்டர்பிரிட்டேஷன், இப்போ சபைக்கு வருவோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கலப்பு நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பூமியை அழிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அந்த சம்பவம் தான். ஸோ அதில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், அந்நாட்களிலே ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். பாருங்க, அன் அன்நேச்சுரல் யூனியன், அந்த மாதிரி ஒரு கலப்பு. இது இதில் பார்த்தோம். அடுத்தது சபைக்குள்ளே எப்படி வரப்போகிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் இந்த உபதேசத்தை கலப்படமாய் இன்னைக்கு நூதனமாய் மனுஷங்களை நம்ப வைக்கிற விதத்தில் இன்னைக்கு இந்த வேதத்துக்கு புறம்பான சில சத்தியங்களை கொண்டு வருவாங்களாம். அது ஒரு கலப்பு. சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கலப்படம் வரும். அதாவது the people who stand in faith and the people who are not in faith. இன்னைக்கு ஏற்கனவே பல திருச்சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட கலப்படங்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆராதனை அப்படிங்கிற வழியில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு மனிதர்களும் இன்னைக்கு அவங்கள ஆராதிக்கணும், அவங்களும் புகழ் சூட்டிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை காட்டிலும் இன்னைக்கு மனிதர்கள் தான் மகிமை அடைஞ்சிட்டு வராங்கங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே இந்த கடைசி பாதத்தின் அறிகுறியில் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கும் நம்ம ரோமர்களுடைய சாயல் நம்ம மேலே இருக்கானா இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கேலண்டர் பார்த்திங்கன்னா கிரிகாரியன் கேலண்டர். இட் வாஸ் ஆல் இன்ட்ரடியூஸ் பை ரோம். நம்ம பல பிளானட் சொல்கிறோம், மர்க்குரி, ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ், அப்படியெல்லாம். இதெல்லாம் என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ரோமர்கள் வணங்கிய விக்கிரகங்களுடைய பெயர். அன்னைக்கு பிரபலமாக இருந்த அவங்களுடைய விக்கிரகம் தான் இந்த ஜூபிட்டர், இந்த மார்ஸ், இந்த வீனஸுக்கு தான் அன்னைக்கு இருந்த ஹேட்ரன் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். இப்படி சிலை வழிபாடுகளுக்கு பின்பற்றி இருந்தவங்க தான் இந்த ரோமர்கள். ஸோ அவங்களுடைய பேரில் தான் அன்றைக்கி இருந்த பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பேர்களை சூட்டி இருக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறோமே கேலண்டர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது எல்லாமே என்ன பேருன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே ரோமர்கள் கிட்டேருந்து தான் வந்தது. இட் மே பி தேர் காட்ஸ், இட் மே பி தேர் கிங்ஸ், இட் மே பி தேர் ரிலீஜன், ஆர் இட் மே பி தேர் சம் ஃபெஸ்டிவல்ஸ், இம்பார்ட்டண்ட் அக்கேஷன்ஸ், இம்பார்ட்டண்ட் பர்சன். இதை வச்சு தான் அவங்க இந்த 12 மாதத்துக்கும் ஒவ்வொரு பேரை சூட்டி இருக்கிறாங்க. ஸோ ரோம சாம்ராஜ்யம் அழிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அமைதியாக படுத்திருக்கு. இந்த கடைசி காலங்களில் ஒரு 10 சாம்ராஜ்யம் நிச்சயமாக, the 10 nations will rise up. அப்படி தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த தானியல் புஸ்தகத்திலேருந்தும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் அந்த சிலையில் பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய கல் வந்து இந்த சிலையின் மேலே மோதி அது முழுமையாக அடித்து சிதறி போட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கல் யாரை குறிக்கும் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. எபேசியர் 2:20 சொல்லுது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சீஃப் கார்னர் ஸ்டோன். ஸோ பேதுரு எழுதும் போதும் இதை குறித்து தான் எழுதுறாரு. ஏசு கிறிஸ்து தான் அந்த ராக், ஏசு கிறிஸ்து தான் இஸ் ரெஃபர் டு பி த மவுண்டன். ஸோ அவருடைய காலகட்டங்கள் நெருங்கி இருக்குது. இந்த பாதத்தில் வந்து மோதி இது முற்றிலுமாக அதோடைய முழு சிலை எப்படி உடஞ்சி போச்சோ, தங்கம் உடஞ்சுது, சில்வர் உடஞ்சுது, பிராஸ் உடஞ்சுது, கீழே இந்த அயன் உடஞ்சுது, இந்த சாம்ராஜ்யங்கள்லாம் உடஞ்சுது. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய இந்த பாதத்தின் மீது இந்த கல் வந்து மோதும் அப்படிங்கிறத தானியல் 2:34, 2:24 நம்ம வாசிக்கிறோம். ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் அகேன், ஜீசஸ் இஸ் கம்மிங் அகேன், ஹீ இஸ் த ராக் அண்ட் ஹீ இஸ் த மவுண்டன் ஆர் த ஸ்டோன் விச் இஸ் ரெப்ரசன்டட். ஸோ பீட்டர் எழுதும்போது சொல்கிறார், ஹீ இஸ் அ லிவிங் ஸ்டோன். அப்போது இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த சிலை, இந்த நம்ம வரலாற்று ஆதாரங்கள் மூலமாக எத்தனையோ ரொம்ப கடினமாக இந்த டேட்டாலாம் நாங்கள் கேட்டு அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறோம். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். ஸோ அதில் ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் எத்தனை ஆண்டு காலங்கள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதில் கடைசியாக தூக்கி நிற்கிறது இந்த ரோம சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் எந்த ஒரு சாம்ராஜ்யம் உலகத்தை முழுசாக ஆட்சி செய்யலை, எல்லாமே அங்கங்கே எழும்பிச்சு. ஆனால் அப்படியே இட் ஆல் வேனிஷ்ட். சரி, இன்றைக்கி இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். நம்ம ஜெபித்து இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். மறுபடியும் அடுத்த வாரம் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நம்ம ஜெபிப்போம். இந்த நாட்கள்லையும் கர்த்தர் தாமே நமக்கு இந்த ஞானத்தை வெளிப்படுத்தி கொடுப்பாராக. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த தருணத்தை தேவன் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டோருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பகுதியின் மீது ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்பி கொடுப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே, எருசலேம் நகரத்தை அதிகமான காலங்கள் ஆட்சி செய்தது யார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த அப்பா தகப்பனே, இன்றைக்கு அந்த கல் வந்து மோதுகின்ற அந்த கால சூழ்நிலைகளிலே இந்த கடைசி நாட்களில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் சபையை கர்த்தர் எழுப்புங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உம்மை சந்திக்கும் போது கரையற்றவர்களாக, குறையற்றவர்களாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் காணப்பட தேவன் கிருபை செய்யுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இன்னும் வேதத்தில் தகப்பனே நாங்கள் கவனம் செலுத்தி இதை வாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால்
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே வளர, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.